நான் மூவி ஃபீமேல் லீட் பண்ணிருக்கேன், பிரியதர்ஷினி. காமெடி சீன்ஸ் வந்து மோர் தென் அ காமெடி மூவி, இட் இஸ் அ ஃபீல் குட் மூவி. ஓகேங்களா, காமெடி வந்து தீனா த்ரூ அவுட் த மூவி நல்லா கேரி பண்ணிருக்காரு. ஸ்மைல் இல்லாமல் அது லாஃப்டராக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அது நடந்திருக்கு. ஒவ்வொரு கதைக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி பண்ணுவீங்களா? இதில் ஸ்கிரிப்ட் அப்படின்னு இல்லை பிரதர், நமக்கு என்ன ஆப்டாக இருக்கும். ஒரு சின்ன சீனாக இருந்தால் கூட நடிப்பேன். அது வந்து இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு கிடையாது, எனக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்போ அடுத்து ஒரு மெயின் லீடாகவும் பண்ணுறேன், ஒரு படத்தில் ஒரு சின்ன சீனும் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கேன். அதுக்கு நான் என்ன எஃபோர்ட் பண்ணணுமோ, என்னால் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். 10 வருஷத்துக்கு மறக்குமா நெஞ்சம் பார்த்துட்டு வந்திருக்கேன். மறக்குமா நெஞ்சம்ல நடிக்கவும் செஞ்சுருக்கேன், சரண்யான்ற கேரக்டர். ஸோ எப்படி இருக்கு நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கர ஹாப்பி. ஒரு வருஷம் கழித்து 40 நாள் ஷூட் பண்ணோம். ஒரு வருஷம் கழித்து அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, ஃபைனலி 2 தியேட்டர்ஸ், இதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்க்குறதுல ரொம்ப ஹாப்பி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இதுவரை நாங்கள் மறக்குமா நெஞ்ச மூவிக்கு ப்ரெஷ் ஷோ, செலிபிரிட்டி ஷோலாம் போட்டுட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஆடியன்ஸோட உட்காந்து பார்த்தோம். பின்னாடி ஆடியன்ஸ் ரியாக்ஷன்லாம் எடுத்தாங்க, எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்கன்னு சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படம் வந்து எந்த மெசேஜ் சொல்லணுன்றதுக்காகவோ எந்த ஒரு இதுவும் கொடுக்குன்றதுக்காக எடுத்த படம் கிடையாது. இது ஒரு 2.25 மணி நேரம் வந்து நல்லா சிரித்து ரசித்து ரம்யமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துட்டு, ஏன்னா ரியல் லைஃப்பில் 1000 பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் விட்டு வந்து நல்லா ரம்யமாக பார்த்துட்டு அவங்களோட டீனேஜ் எல்லாருக்கும் பிடிச்ச அவங்களோட டீனேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்ற இன்டென்ஷனில் தான் டே 1 இந்த ஐடியாவை நான் யோசித்து எழுத ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் யோசித்து இது பண்ணோம். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு நான் நம்புகிறேன். ஏன்னா பார்த்துட்டு நீங்களாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இன்னும் என்னென்ன ஃபீட்பேக் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், இந்த படத்தில் நான் ஆக்சுவலாக வந்து என்னோடய ஃப்ரெண்டு இன்ட்ரோ கொடுத்து தான் நான் டேரக்டர்கிட்ட வந்து இது பண்ணி பேசினேன். எனக்கு முன்னாடி ஒரு 26 கேமராமேன் தாண்டி தான் அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்தேன். ஸோ நான் வந்தப்போ வந்து எனக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள்லாம் இருந்தது, இவனை வச்சு ஏன் போகிறேன். ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய படமாக நான் எதுவும் ஒர்க் பண்ணல, இந்த ஸ்கேலில் எந்த படமும் ஒர்க் பண்ணல. ஒரு 2-3 படத்தில் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்திருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு சரி இந்த பையன் நம்மளுக்கு செட் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டேரக்டர் அவர் தான் வந்து என்னை சூஸ் பண்ணார். காமெடியாக நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தீனா சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பர் ஹாப்பி டு ஹவ் ஒர்க் வித் ஹிம். அவர் அந்த காமெடி கவுண்டர் போடும்போதெல்லாம் எனக்கு அப்போ தெரியல, இப்போ பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இஸ் அ வெரி பிரில்லியன்ட் ஆக்டர். இந்த விதத்தில் படத்தில் நிறைய மெசேஜ் இருக்குது, ஆக்சுவலி நாட் ஒன், நிறைய மெசேஜ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து பாடி ஷேமிங் பற்றி மெசேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் லவ் பற்றி மெசேஜ் இருக்குது. என்ன நீங்கள் சொல்ல வரீங்களோ வந்து சீக்கிரமாக போயிட்டு சொல்லிவிடுங்க, அதர்வைஸ் இட் மைட் பிகம் டூ லேட், அந்த மாதிரி ஒரு லெசன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய படிப்பாளி பசங்க வந்து லெக்சர் கொடுத்துட்ருப்பாங்க, அப்புறம் படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த ஃபன் மிஸ் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சின்ன நிறைய மெசேஜ் இருக்குது. மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரு சச்சின் வாரியர். அந்த மியூசிக் வந்து எனக்கு சாங்ஸை விட பிஜிஎம் அங்கங்கே போட்டிருக்காரு. இட்ஸ் பியூட்டிஃபுல். அவர் ஃப்ளூட் யூஸ் பண்ணியிருக்கிற விதம் வந்து நான் நிஜமாக அவருக்கு இதை அனுப்ப போகிறேன் டெக்ஸ்ட்டாகவே. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், சச்சின் வாரியர், யூ ஹவ் டன் அன் அமேசிங் ஜாப். யுவர் ஃப்ளூட் இந்த ஃபில்ம் இஸ் லைக் வாவ். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் லவ் பண்ணுவாங்க. ஸோ மோர் தென், இப்போ நான் என் ஃபேமிலியோட வந்திருக்கேன், மோர் தென் மீ மை ஃபேமிலி ஹஸ் லவ்ட் த மூவி. ஸோ யூ நெவர் நோ, கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்குறதுக்காக தான் நம்ம இது மெயினாக எடுத்தது. நோ ஸ்மோக்கிங் சீன்ஸ், நோ ட்ரிங்கிங் சீன்ஸ், எந்த முகசுளிப்பு இல்லாத ஒரு படம் தான் இது. ஸோ எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக சார், ஒர்க் பண்ணும்போது வந்து ரொம்பவே என்ஜாயபுளாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ரக்ஷன், தீனா, பிராங்க்ஸ்டர் ராகுல்லாம் இருந்தாங்க. ஸோ ஒரு கிளாஸ் மாதிரி தான், ஒரு கிளாஸில் இவங்க ஆட்டம் போடுவாங்க, சேட்டை பண்ணுவாங்க, நாங்களாம் சிரிச்சுட்டு இருப்போம். ஸோ ஃபுல் செட்டே அப்படி தான் இருந்துச்சு எங்களுக்கு. அதே மாதிரி ரீயூனியன் பண்ணணுன்றது எல்லாருக்கும் ஆசைங்க. ஆனால் ரீயூனியன் வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. நான் ரீயூனியன் பற்றி படம் எடுத்துட்டேன், ஆனால் இன்ன வரைக்கும் என் ஸ்கூல் ரீயூனியன் என்னால் பண்ண முடியல. ஸோ அதை ஏன் வந்து ஒரு படமாக எடுத்து எல்லோரும் அட்லீஸ்ட் ரீயூனியன் தான் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஒரு கேங் 50-20 பேர் மீட் பண்ண முடியலாலும் ஒரு 4-5 பேரோட வந்து பார்த்துட்டே நமக்குள்ளே இப்படி நடந்துச்சுல, நம்ம கூட இப்படி ஒருத்தர் இருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணு இருந்தாலுன்னு அவங்க நினைவுகளை நினச்சி பார்த்துட்டு உரசிட்டு போகிற மாதிரி ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தை பொறுமையாக எல்லா ஃப்ரேமையும் பார்த்தாங்க அப்படின்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோனை நோண்டாங்களோ இல்லை பக்கத்தில் பார்த்தாங்களோ அந்த படத்தோட விஷயங்கள் எதையாவது மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த படத்தை வந்து ஃபுல்லாக பார்க்கணும். அவங்களுக்கு பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்.